Hi guys, வணக்கம் and welcome to our channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ்ல எப்படி வேணி ரெடி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நாம இன்னைக்கு எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ். சோ பன்னீர் ரோஸை நம்ம போய் செடியில இருந்து பறிச்சிட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் வந்து எங்க வீட்டு ரோஸ்ல எதை நான் பண்ண போறேன். எங்க வீட்ல ஒரு 7 ரோஸ் போல பூத்திருக்கு. அந்த 7 ரோஸையுமே நான் ஃப்ரெஷ்ஷா பறிச்சு அதுல நான் உங்களுக்கு வேணி கட்டி காமிக்க போறேன். நான் ஏற்கனவே போட்ட ஜிப்சி ஃப்ளவர் வேணியோட வீடியோ வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு. அதை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸில் வேணி செஞ்சு காமிங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா பட்ஸாக இருக்கும்போது நம்ம பறிக்கக்கூடாது. நம்ம நல்லா ஃப்ளவர் ஆகிட்ட பிறகு நல்லா பூத்துறதுக்கு அப்புறமா தான் நம்ம பறிக்கணும். அந்த மாதிரி பூத்துறது மாதிரி ஒரு 7 பூவை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நூல்கண்டு ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நீடில், நம்ம துணி தைக்கிற நீடில் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சின்ன நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வேஸ்லின் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு நான் யூஸ் பண்ணுறப்போ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் எதுக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூல் கண்டு கோக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ளார்ஸை பிச்சு போட்டுக்கணும். ஸோ பிச்சு போகும்போது நம்மளோட ஒவ்வொரு பெட்டலாக தான் பிரித்து வைக்கணும். மொத்தமாக சேர்த்து பிரிக்கும்போது நம்மளோட பெட்டல்ஸ் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலாக நான் வந்து பிரித்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி மொத்த பூவில் இருக்கிற மொத்த பெட்டல்ஸுமே நான் கழட்டி வச்சுக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பூ இருக்குது பார்த்திங்களா, அந்த பெரிய பெட்டல்ஸை மட்டும் தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன சின்ன பெட்டல்ஸ்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ணல, அதை நான் அப்படியே வச்சிடுறேன். ஸோ எல்லா ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸும் நம்ம கழட்டி வச்சுக்கினாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஊசியில் வந்து நம்ம 4ஆக போட்டுக்கணும் நூலை. அதை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அடியில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அதை விட்டுட்டு நம்ம முடிச்சு போட்டுடணும். ஸோ நல்லா ஸ்ட்ராங்கான முடிச்சு நம்ம ஒரு 2-3 முடிச்சு நம்ம போட்டு விட்டுடணும். இதுக்கப்புறமா இந்த நான் கட் பண்ணி வச்ச வாழை இலையை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த நூலில் நழைச்சி விட்டுக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பெட்டல்ஸ் நம்ம கோக்குறப்போ அந்த பெட்டல்ஸ் வந்து நம்மளோட ஊசியிலேருந்து நூல்லேருந்து கழண்டு வெளியே வராமல் இருக்கும். அதனால் அதை நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளார்ஸ் வந்து வாடி போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வேஸ்லின் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த வேஸ்லினை வந்து ஊசிலேயும் நூல்லேயும் நல்லா தடவி விட்டுக்கணும். இது வந்து நம்ம தடவுறதுனால நம்மளோட ஃப்ளார் வந்து ரொம்ப நேரத்துக்கு வாடி போகாமல் இருக்கும். நம்மளோட கைப்பட்டு வாடி போகாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து நம்ம ஒரு ஸ்மூத் ஹேண்டிலிங்காக இந்த வேஸ்லினை வந்து நம்ம த்ரெட் ஃபுல்லாகவே சுற்றி விட்டுக்கிறோம். இப்போ இந்த பெட்டல்ஸை நம்ம எப்படி கோக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த பெட்டல்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இதோட அவுட்டர் சைடில் நம்ம வந்து 2 ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம ஒரு இன்னர் சைடு அவுட்டர் சைடோ 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஊசியில் கோக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட ஃப்ளாரை கோக்க போகிறோம். இப்போ நம்மளோட கிரிப்னஸ்க்காக நம்ம இந்த ஊசியை ஹோல்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதில் வந்து நம்ம ஊசியை நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து நம்மளோட கையால் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ளார்ஸை அரேஞ்ச் பண்ண போகிறோம். பெட்டல்ஸை நம்ம கோக்குறப்போ ஒரு பெட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இன்னொரு பெட்டலை கோப்போம். அதுக்கப்புறம் எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து பெட்டல்ஸ் கோப்போம். அப்போ தான் நமக்கு வந்து டென்சிட்டி அதிகமாகவும் அடர்த்தியாகவும் தெரியும். ஸோ கேப் இல்லாமல் நம்ம வந்து நெருக்கி நம்ம வந்து இந்த பெட்டல்ஸை கட்டி முடிக்க போகிறோம். இந்த மாதிரியே நம்ம வந்து இந்த ஊசி முழுக்க கோத்ததுக்கு அப்புறமா மொத்தமாக சேர்த்து தான் நம்ம அந்த நூலுக்குள்ளே தள்ள முடியும். ஸோ ஒன்றா நீங்கள் நூலுக்குள்ளே தள்ளினீங்கன்னா அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மொத்தமாக சேர்த்து உள்ளே தள்ளும்போது கொஞ்சம் டென்சிட்டி வால்யூம்டாகவும் தெரியும். அண்ட் அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். நீங்கள் தனித்தனியாக தள்ளும்போது கரெக்டாக வந்து மேட்ச் ஆகாது. இந்த மாதிரி தள்ளுறப்போ தான் உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி உள்ளே வைக்கிறப்போ நீங்கள் 2-2ஆகவும் வைக்கலாம். 2-2ஆக வைக்கிறப்போ நீங்கள் சின்னதை வந்து உள் பக்கமாகவும் பெருசாக இருக்கிற பெட்டலை வெளி பக்கமாகவும் வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரியும் வைக்கலாம். நீங்கள் ஃப்ளார் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது, அட் த சேம் டைம் வந்து டென்சிட்டி அதிகமாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் நீங்கள் குட்டி குட்டியாக ஒதுக்கி வச்சிங்க பார்த்தீங்களா, குட்டி குட்டி பெட்டல்ஸ், அந்த பெட்டல்ஸை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து டென்சிட்டி வந்து அதிகமாக தெரியும்.
ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஊசியிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ள போகிறோம். ஸோ உள்ளே தள்ளுறப்பவே ஒரு நல்ல க்ரிப்னஸோடு தள்ளுங்க. தள்ளும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங்கோட இந்த ஃப்ளார் பெட்டல்ஸ் வந்து வேணி வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளினதுக்கான பிக் தான் இது. ஸோ நான் இந்த மாதிரி தான் நம்மளோட வேணியை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ண போகிறேன். நம்மளோட வேணி வந்து இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளோட வேணி இந்த மாதிரி தான் ரெடி ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இந்த வேணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.